நாட்களாக WWE எனும் மல்யுத்த அரங்கை அதிர வைத்த குரல் இது. பீப்புள் சாம்ப் என்கிற பெயருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர் இந்த ராக். தி ராக் பெரும்பாலான இந்திய ரசிகர்களின் மனம் கவர்ந்த ரஸ்லிங் வீரர் என்றால் அது ராக்காகத்தான் இருக்க முடியும். பிரம்மாண்டமான காலை டாட்டுவும் அவரின் மாநில உடலும் இந்திய ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவரை நெருக்கமாக்கியது. ராக்கின் சண்டையை தாண்டி அவரது பேச்சுக்களுக்காக அவரை ரசித்தவர்கள் ஏராளம். ஒரு காலகட்டத்தில் ப்ரோ ரெஸ்லிங்கில் யாராவது பேசிக் கொண்டிருந்தால் சேனலை மாற்றிக்கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் ராக் பேசும்போது மட்டும் டிவியின் ஒளி அளவு உயர்ந்து கொண்டே செல்லும். கம்பீரமான அவரது பேச்சு மற்றும் பஞ்ச் வசனங்களுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருந்தனர். அடித்து நொறுக்குவதாக இருந்தாலும் சரி, பேசி கதற விடுவதாக இருந்தாலும் சரி, ரஸ்லிங் உலகில் ராக் ஒரு சாதனை ஜாம்பவான் தான். 1990களில் உலகம் முழுவதும் இருந்த ரஸ்லிங் ரசிகர்களை கட்டி போட்ட ஒரு வில்லாதி வில்லன் தான் ராக். ராக் என்று சொன்னதும் குதூகலிக்கும் ரசிகர்களுக்கு இன்று வரை அவர் ஒரு ஹீரோ தான். ரசிகர்களின் ஆஸ்தான ஹீரோவாக இன்று தன்னை நிலைநிறுத்தியுள்ள ராக் ஒரு காலத்தில் ரஸ்லிங் ரசிகர்களின் வெறுப்பிற்கு உரிய வீரர் தான். வில்லன் ஒருவன் ஹீரோவாக மாறி ஹீரோவாகவே சிம்மாசனமிட்டு இருப்பது அவ்வளவு எளிதல்ல. அதனை சாதிக்க ராக் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் கடந்து வந்த பாதைகளையும் தொகுக்கும் ஒரு சிறிய முயற்சி தான் இந்த தொகுப்பு. டுவைன் ஜான்சன் என்பது ராக்கின் இயற்பெயர். உலகம் போற்றும் கால்பந்து வீரனாக வர வேண்டும் என்பதே இளம் டுவைன் ஜான்சனின் ஆசை, கனவு எல்லாமே. அவரது தந்தை, தாத்தா உள்ளிட்ட பலரும் ரஸ்லிங் வீரர்கள் தான். ஆனால் டுவைன் ஜான்சனின் கவனம் முழுவதும் கால்பந்து விளையாட்டு மீதே இருந்தது. அவரது உறவினர்கள் சிலரும் கால்பந்து விளையாட்டில் இருந்ததால் கால்பந்து பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார். மியாமி பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருந்த போது தேசிய சாம்பியன்ஷிப் அணியில் பங்கேற்றார். கல்லூரி காலம் முடிவடைந்ததும் கனடா பிரீமியர் லீகில் கால்கேரி ஸ்டாம்பர்ஸ் அணிக்காக தேர்வானார் டுவைன் ஜான்சன். மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பின் உச்சத்தில் இருந்த அவருக்கு காயம் முட்டுக்கட்டையாக மாறியது. முதுகு வலி காரணமாக அவதிப்பட்டார் டுவைன். விளைவு 2 மாதங்கள் அவரை அணியில் சேர்க்காமல் போக்கு காட்டியது கால்கேரி ஸ்டாம்பர்ஸ் நிறுவனம். இந்த ஓய்வு காலம்தான் டுவைன் ஜான்சனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்திய காலம். தன்னை ஒரு என்டர்டெய்னர் என்று தீவிரமாக நம்பினார் டுவைன் ஜான்சன். நேராக தந்தையிடம் சென்ற அவர் தான் ரஸ்லராக வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்தார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்தார் டுவைன் ஜான்சனின் தந்தை ராக்கி ஜான்சன். ராக்கி ஜான்சனும் ஒரு ரஸ்லர் என்பதால் டுவைனின் ஆசைக்கு கடிவாளம் போட நினைத்தார். ஆனால் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தான் டுவைனுக்கு தந்தையின் அனுமதி கிடைத்தது. அனுமதி மட்டுமல்லாமல் தந்தையை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமே பயிற்சி பெற ஆரம்பித்தார். ப்ரோ ரெஸ்லிங் போட்டிகள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டவை என்பது அனைவரும் அறிந்ததே. சண்டை தொடங்குவதற்கு முன்பே இங்கு வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஒரு மேடை நாடகத்தில் வரும் சண்டை காட்சியை போன்றுதான் ப்ரோ ரெஸ்லிங் போட்டிகளை பார்க்க வேண்டும். அது எவ்வளவு சுவாரஸ்யமாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது. சில நேரங்களில் அதை அரங்கேற்றும் போது ஏற்படும் தவறுகளால் நிஜமாகவே அடிபடும், எலும்பு உடையும், சதை கிழியும், ரத்தமும் வழியும். ஒரு வருடம் கடுமையான பயிற்சி மேற்கொண்டார் டுவைன் ஜான்சன். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற ஒற்றை தீர்மானத்துடன் கடுமையான பயிற்சியை மேற்கொண்டார். 1996ஆம் ஆண்டு வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் என்னும் WWF இல் இணைந்தார். பங்கேற்ற முதல் போட்டியே சர்வைவர் சீரிஸ். 4 பேர் எலிமினேஷன் மேட்ச். வித்தியாசமான சிகை, நீல கலர் ரிப்பன்களை கழுத்தை சுற்றி அணிந்து கொண்டு ராக்கி மாவியா என்கிற பெயரில் களம் கண்டார் டுவைன் ஜான்சன். தனது தந்தை மற்றும் தாத்தாவின் பெயரை அணிகலனாக கொண்டு 3வது தலைமுறை ரெஸ்லராக வலம் வந்தார் டுவைன். முதல் ஆட்டத்தை டுவைனை விட அதிகமாக எதிர்பார்த்தார் அவரது தந்தை. தனது அணியில் அனைவருமே எலிமினேட் செய்யப்பட்டு விட தனியாளாக நின்று கொண்டிருந்தார் ராக்கி மாவியா. எதிரணியில் கிரஷ் மற்றும் கோல்டஸ்ட் ஆகியோர் ஒரு இளைஞனுக்கு முன்பாக 2 பலமான எதிரிகள். சற்றும் சளைக்காமல் இருவரையும் எலிமினேட் செய்து ரஸ்லிங் உலகின் எதிர்காலம் நான் தான் என்று தொடக்க புள்ளியை அழுத்தமாக பதிவு செய்தார் ராக். ஆரம்ப காலகட்டங்களில் ராக்கி மாவியா மிக சாதுவான வீரராகவே காட்டப்பட்டார். இதனால் மக்கள் மத்தியில் அவர் மீதான வெறுப்பு அதிகரிக்க தொடங்கியது. 3 மாதத்தில் முதல் சாம்பியன்ஷிப் பெல்ட்டை அவர் வென்றுவிட்டாலும் மக்கள் மனதை அவ்வளவு எளிதாக வென்றுவிட முடியவில்லை. ஒரு கட்டத்தில் டை ராக்கி டை என்று கூச்சலிட்டனர் ரசிகர்கள். தான் யாரை மகிழ்விக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அதே மக்கள் மரணித்து விடுங்கள் என கூற நொடிந்து போனார் ராக்கி மாவியா. அந்த தருணத்தில் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக 5 மாதம் ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டார் ராக்கி. 5 மாத ஓய்வு ராக்கியை மிகவும் மாற்றியிருந்தது. 5 மாத ஓய்வுக்கு பின் புது அவதாரம் எடுத்திருந்தார் ராக்கி. சாதுவான ராக்கி வில்லன் ராக்கியாக உருமாறியிருந்தார். தன்னை வெறுத்த மக்களை பதிலுக்கு வெறுத்தார். வார்த்தைகளால் வசைபாடினார். ஃபரூக்கின் த நேஷன் ஆஃப் டாமினேஷன் அணியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் அந்த அணியை ஒழித்து கட்டுவதிலும் மும்முரமாக இருந்தார் ராக்கி. அந்த அணியின் ஒவ்வொருவராக அடித்து துவைத்து அந்த அணியையே இல்லாமலாக்கினார். இந்த காலகட்டத்தில் தான் த ராக் என்ற பெயரோடு புதிய பரிணாமத்தை எடுத்தார் ராக். WWF ஜாம்பவான்கள் அனைவரையும் எதிர்த்தார். அதன் பின்னர் தான் மெக்மோகனின் தி கார்பரேஷனில் தன்னை இணைத்துக் கொண்டார் ராக். அப்போது WWF இன் முகமாக இருந்தவர் ஆஸ்டினை ரஸ்லிங் உலகம் கொண்டாடி கொண்டிருந்த காலகட்டம் அது. நான் கெட்டவன் என மார்தட்டிக் கொண்டு தன்னை சுற்றியே WWF உலகை வைத்துக் கொண்டிருந்தார் ஆஸ்டின். ரிங் மாஸ்டர் என்ற பெயர் தனக்கு பொருந்தவில்லை என்று கூறி நீண்ட காலம் யோசித்து ஸ்டோன் கோல்ட் என்ற பெயரை உருவாக்கி வைத்திருந்தார். பீர், மண்டை ஓடு, மிடில் ஃபிங்கர் என இளம் வயதினருக்கான சூப்பர் ஸ்டாராக தன்னை மாற்றிக் கொண்டிருந்தார் ஆஸ்டின். ஆஸ்டினுக்கென்று தனி ரசிகர் பட்டாளம் இருந்ததற்கு காரணம் ரஸ்லிங் போன்ற ஒரு நிகழ்வை ரசிக்கும் மக்களுக்கு ஏற்ப தன்னை உருமாற்றி வைத்திருந்தார். WWE இன் உரிமையாளர் மெக்மோகனையே எந்தவித சலனமும் இல்லாமல் வெளுத்தெடுப்பது என தனி சாம்ராஜ்யத்தின் மன்னனாக வலம் வந்தார் ஆஸ்டின். எந்த ஒரு பிரச்சனையும் ஒரே ஒரு ஸ்டன்னரில் முடித்து வைப்பதுதான் ஸ்டோன் கோல்டின் ஸ்டைல். இந்த காலகட்டத்தில் தான் ராக்கிற்கும் ஸ்டோன் கோல்டிற்கும் இடையிலான சண்டை பூதாகரம் எடுத்தது. ராக் கடுமையாக எதிர்த்த மற்றொரு வீரர் மிக் ஃபோலி. 1998ஆம் ஆண்டு சாம்பியன்ஷிப் பெல்ட்டிற்காக ராக்கும் ஸ்டோன் கோல்டும் மோதிக்கொண்டனர். ராக் அப்போது தி கார்பரேஷன் அணியில் அங்கமாக இருந்தார். கடுமையான போட்டி. யார் வெற்றி பெறுவார் என்கிற சூதாட்டங்கள் அமெரிக்காவில் களைகட்டி இருந்தன. இந்த போட்டியில் ராக்கிற்கு எதிராகவும் ஆஸ்டினுக்கு ஆதரவாகவும் குரல் உயர்த்தினர் ரசிகர்கள். ஆஸ்டின் வெற்றி பெற்று விடுவார் என்று கருதிய நிலையில் அண்டர்டேக்கரின் புண்ணியத்தால் சாம்பியன்ஷிப் பெல்ட்டை தக்க வைத்துக் கொண்டார் ராக். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தக்க வைத்துக் கொண்ட ராக்கின் புகழ் மெல்ல வளர ஆரம்பித்தது. மக்களின் வில்லனாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த ராக் பின்னர் மக்களின் நாயகனாக அடையாளப்படுத்தப்பட்டார். WWF உரிமையாளர் மிக்மோகன் அவரது மகன் என அனைவரையும் வெளுத்து வாங்கியதன் மூலம் மக்களின் விருப்ப ரசலராக உயர்ந்தார் ராக். ராக்கின் வளர்ச்சி அந்நிறுவனத்திற்கும் தேவைப்பட்டது என்று கூறலாம்.
ஸ்டோன் கோல்ட், கோல்பர்க் என அனைவரையும் வென்றார் ராக். ராக்கின் புகழ் உச்சத்தை தொட்டது. சாம்பியன்ஷிப் பெல்ட் இல்லாத காலத்திலும் பீப்புள் சாம்ப் என்கிற பெயரோடு வலம் வந்தார் ராக். ராக் அரங்கத்தில் புகுந்ததும் ராக்கி ராக்கி என்கிற குரல்கள் விண்ணை பிளக்கச் செய்தன. தி எலக்ட்ரிஃபையிங் மேன் என்ற பட்டத்தோடு வலம் வந்த ராக்கிற்கு வெறும் சண்டை மட்டுமே புகழை கொடுத்து விடவில்லை. அவரது ஆட்டிடியூட் அதற்கு மிக முக்கிய காரணம் என்று கூறினார் அது மிகையல்ல. இட் டசன்ட் மேட்டர் வாட் யூ திங்க், இஃப் யூ ஸ்மெல் வாட் தி ராக் இஸ் குக்கிங், பிரிங் இட் என ராக்கின் வசனங்களுக்கு அரங்கமே அதிரும் எனலாம். தனது மனதிற்கு நெருக்கமான சண்டை என ராக் இன்று வரை கூறுவது ஸ்டோன் கோல்டுடனான போட்டியை தான். ரஸ்லிங் திருவிழா என்று கருதப்படும் ரசில் மேனியாவில் இருவரும் மோதிக்கொண்ட சண்டைகள் அனைத்தும் ரசிகர்களுக்கு பரவசம் அளிக்கும் அனுபவங்கள். அதிலும் ரசில் மேனியா 19 நடந்த சண்டைதான் ராக்கின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்ற சண்டை. ராக் பாட்டம் ஸ்டன்னர் என ஆட்டம் தூள் பறந்தது. இதில் ஸ்டோன் கோல்டை வீழ்த்தி அசத்தினார் ராக். தனது ஹால் ஆஃப் ஃபேம் நிகழ்ச்சியின் போது ஒன் மோர் மேட்ச் என ராக் கேட்டபோது நெகிழ்ந்தார் ஸ்டோன் கோல்ட். WWF மற்றும் WCW இடையே கடும் மோதல் இருந்த போது நடந்த சர்வைவர் சீரிஸ் போட்டி மிகவும் முக்கியமானது. WCW அணிக்கு தலைமை தாங்கியவர் ஸ்டோன் கோல்ட், WWF அணிக்கு தலைமை தாங்கியவர் ராக். அனைத்து வீரர்களும் எலிமினேட் செய்யப்பட்டு விட கடைசியாக களத்தில் இருந்தவர்கள் ராக்கும் ஸ்டோன் கோல்டும் மட்டுமே. WWF வெல்லுமா அல்லது WCW வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் WWF-க்கு வெற்றியை பரிசாக்கினார் ராக். சண்டையை தாண்டி பெண் போட்டியாளர்களை காப்பது போன்ற வேடத்தையும் அவ்வப்போது ஏற்றிருந்தார் ராக். பெண் போட்டியாளர்களில் மிக பிரபலமாக இருந்த ட்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் மிக்மோகனின் பிடியில் சிக்கியிருந்த போது அவரை மீட்டதும் பின்னர் அவருடனேயே சில காலம் நெருக்கமாக பழகியதும் ரஸ்லிங் ரசிகர்களிடையே கவனம் பெற்றவை. இப்படி புகழின் உச்சியில் இருந்த ராக்கை மீண்டும் டுவைன் ஜான்சனாக மாற்றியது ஹாலிவுட் திரையுலகம். ப்ரோ ரஸ்லிங்கில் ஜாம்பவானாக இருந்த காலகட்டத்தில் ஹாலிவுட்டில் தடம் பதித்தார் டுவைன் ஜான்சன். ஹாலிவுட் சென்ற பின்னரும் அவ்வப்போது ரஸ்லிங் ரசிகர்களை மகிழ்விக்க ராக் மறக்கவில்லை. ரசில்மேனியா 32 வெறும் 6 நொடிகளில் எரிக் ரோவனை வீழ்த்தி தாம் இன்னும் ரஸ்லிங் வீரர்தான் என்பது போல கண்ணடித்தார் ராக். ரசில்மேனியா 28 ஹல்கோகன், ஸ்டோன் கோல்ட், ஜான் சீனா என 3 தலைமுறை வீரர்களையும் வென்றுள்ளார் ராக். ஹாலிவுட்டில் தடம் பதித்ததும் அவரது புகழ் பல மடங்காக அதிகரிக்க தொடங்கியது. டுவைன் ஜான்சனின் ஹாலிவுட் வளர்ச்சியை இன்றளவும் பிரமிப்புடன் பார்க்கிறது உலகம். ஸ்கார்பியன் கிங் என்கிற திரைப்படத்தில் அறிமுகமான ராக் இன்று தொட முடியாத உயரத்தில் இருக்கிறார். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பட வரிசையில் நடித்த போது டுவைன் ஜான்சனை உலகம் கொண்டாடத் தொடங்கியது. ஹாலிவுட்டில் தடம் பதித்ததும் அவரது புகழ் இன்னும் உயரத் தொடங்கியது. டுவைன் ஜான்சனின் ஹாலிவுட் வளர்ச்சியை இன்றளவும் பிரமிப்புடன் பார்க்கிறது உலகம். ஹாலிவுட்டில் அவர் தடம் பதிக்க காரணமாக இருந்தது அவர் தொகுத்து வழங்கிய சாட்டர்டே நைட் லைவ் என்கிற நிகழ்ச்சிதான். இதன் காரணமாகத்தான் மம்மி ரிட்டர்ன்ஸ் என்னும் படத்தில் ஸ்கார்பியன் அரசனாக நடித்து அசத்தினார் ராக். ஸ்கார்பியன் கிங் என்கிற கதாபாத்திரத்தில் அறிமுகமான ராக் இன்று தொட முடியாத உச்சத்தை தொட்டிருக்கிறார். 2004ஆம் ஆண்டில் அவருடைய கடைசி WWE போட்டிக்கு பிறகு ரஸ்லிங்கை விட்டுவிட்டு நடிப்பில் மட்டுமே முழு கவனம் செலுத்தி வந்தார். ஹாலிவுட்டில் டுவைன் ஜான்சனின் முதல் சம்பளம் $5.5 மில்லியன். இதன் மூலம் முதல் படத்திலேயே அதிக சம்பளம் பெற்ற நடிகர் என்ற பெருமைக்கு உரியவரானார் டுவைன் ஜான்சன். ரத்தம், வியர்வை மற்றும் மரியாதை முதல் இரண்டையும் நீங்க கொடுங்க, கடைசியில் உள்ளதை தானா சம்பாதிச்சிருவீங்க என்பார் டுவைன் ஜான்சன். இதை தனது வாழ்க்கையிலும் சம்பாதித்துள்ளார். ரத்தத்தையும் வியர்வையும் கொடுத்து உழைத்ததன் விளைவாக இன்று மரியாதை மற்றும் புகழை பெற்றிருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பட வரிசையில் நடித்த போதுதான் டுவைன் ஜான்சனை உலகமே கொண்டாடத் தொடங்கியது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தின் 4வது பாகத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு தயாரானது அந்த படக்குழு. இதுவரை ஹாலிவுட்டின் ஆக்ஷன் படங்களின் வரிசையில் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸும் இன்னொரு ஆக்ஷன் படமாக மட்டுமே இருந்து வந்தது. அந்த நிலையை மாற்றியவர் டுவைன் ஜான்சன். இவர் இந்த படத்தில் இணைந்த செய்தி காட்டுத்தீ போல் ரசிகர்களிடையே பரவியது. டுவைன் ஜான்சன் இந்த படத்தில் இணைந்த விதம் சமூக வலைதள வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைந்த கதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. டுவைன் ஜான்சன் இந்த படத்தில் இணைவதற்கு முக்கிய காரணம் வின் டீசல். தன் Facebook பக்கத்தில் வின் டீசல் தன் ரசிகர்களிடம் அடுத்த படத்தில் எந்த நடிகர் புதிதாக சேர வேண்டும் என்பதை பகிருமாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் டுவைன் ஜான்சனை பரிந்துரை செய்துள்ளனர். படத்தில் டுவைன் ஜான்சன் நடித்தால் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸ் அடுத்த லெவலுக்கு செல்லும் என்பதை படக்குழுவினரும் உறுதியாக நம்பினர். அவருக்கு ஏற்றவாறு ஒரு முக்கிய கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது. டுவைன் ஜான்சன் படத்திற்கு தேர்வானது சினிமா உலகில் சமூக வலைதளம் மூலம் நடந்த முக்கியமான நிகழ்வாக பலராலும் கருதப்படுகிறது. ஏற்கனவே உலகம் முழுவதும் டுவைன் ஜான்சனுக்கு இருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர் கூட்டம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸின் வெற்றிக்கு கூடுதல் பலமாக அமைந்தது. 2011 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸ் 5ஆம் பாகம் ஃபாஸ்ட் 5 வெளியாகியது. இந்த திரைப்படத்தை ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், டோக்கியோ ட்ரிஃப்ட் மற்றும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 4ஆம் பாகங்களை இயக்கிய ஜஸ்டின் லின் இயக்கினார். 5ஆம் பாகத்தில் டுவைன் ஜான்சனுடன் சேர்ந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 2ஆம் பாகத்தில் தனது நகைச்சுவை மூலம் அனைவரையும் கவர்ந்த டைரிஸ் கிப்சன் மீண்டும் இணைந்தார். அத்துடன் புதிதாக ஹிப்ஹாப் உலகில் ரசிகர்கள் மத்தியில் தனியிடம் பிடித்த பாடகர் லுடக்ரிஸ் மற்றும் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த நடிகை கேல் கேடட்டும் இணைந்தனர். இந்த படத்தின் மூலம் அறிமுகமான கேல் கேடட் சூப்பர் ஹீரோ படமான ஒண்டர் உமன் படத்தில் நடித்தது அனைவரும் அறிந்ததே. தனது அபரிமிதமான வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸ் 5ஆம் பாகம் முழுவதும் பிரேசில் நாட்டில் படமாக்கப்பட்டது. படத்தில் இடம்பெற்ற ரயில் சண்டை காட்சி அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் பிரமிப்பாக பேசப்பட்டது. இந்த சண்டை காட்சியை எடுப்பதற்காக மட்டும் கிட்டத்தட்ட 161 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் வின் டீசலும் பால் வாக்கரும் தங்களது கார்களில் வங்கி வாழ்த்தை கடத்தி செல்லும் காட்சி பிரேசிலின் சாலைகளில் படமாக்கப்பட்டது. இந்த ஸ்டண்ட் காட்சி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சினிமா உலகிலும் பெரிய அளவில் பேசப்பட்டது. அத்துடன் ஆக்ஷன் காட்சிகளுடன் வெளியாகும் மற்ற படங்களுக்கு சவால் விடுவதாகவும் அமைந்துள்ளதாகவும் பேசப்பட்டது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5ஆம் பாகத்தின் ட்ரெய்லர் முதலில் வின் டீசலின் Facebook பக்கத்தில் வெளியானது. ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் Facebook பக்கத்தில் வெளியானது இதுவே முதல் முறை. இந்த முயற்சிக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்க
மற்ற சினிமா நட்சத்திரங்கள் அவர்களது படங்களின் ட்ரெய்லர்களையும் Facebook பக்கத்தில் வெளியிடத் தொடங்கினர். சமூக வலைதளங்களை பயன்படுத்தி திரைப்படங்களை ரசிகர்களிடையே நேரடியாக கொண்டு சேர்ப்பதற்கான முன்னோடியாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸ் அமைந்தது. இந்த சீரிஸின் வெற்றிகள் ஒரு பக்கம் குவியத் தொடங்கியதும் இதில் நடித்த நடிகர்களின் சம்பளமும் பன்மடங்கு உயரத் தொடங்கியது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5ஆம் பாகத்தின் விஸ்வரூப வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் ஜஸ்டின் லின் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 6 படத்தை இயக்குவார் என்று அறிவிக்கப்பட்டது. இது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸில் ஜஸ்டின் லின் இயக்கிய 4வது படம். முதலில் இந்த படத்தை ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸின் கடைசி படமாக்க திட்டமிடப்பட்டது. இது ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த சீரிஸின் தொடர்ச்சியான வெற்றியும் கதாபாத்திரங்களை புதிதாக இணைக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதால் இந்த முடிவு கைவிடப்பட்டது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸின் ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். வின் டீசல், பால் வாக்கர் ஆகியோரின் கூட்டணியில் டுவைன் ஜான்சனின் பங்கு மிகவும் பெரியது. இந்த கதாபாத்திரங்களின் வெற்றி கூட்டணி இந்த படத்திலும் தொடர்ந்தது. கூடுதலாக மற்ற படங்களில் இல்லாத அளவிற்கு இந்த படத்தில் வில்லனுக்கு அதிக முக்கியத்துவம் படக்குழுவினரால் கொடுக்கப்பட்டது. வில்லன் கதாபாத்திரத்திற்கு பலரது பெயர் பரிந்துரைக்கப்பட்டாலும் இறுதியில் பெண்கள் மத்தியில் பிரபலமான நடிகர் லூக் ஈவன்ஸ் தேர்வு செய்யப்பட்டார். முந்தைய படத்தை போலவே இந்த படத்திலும் ஆக்ஷன் காட்சிகள் பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக படத்தின் ஆரம்பத்தில் லண்டனில் இடம்பெறும் கார் சேஸ் காட்சிகளும், பிறகு ஸ்பெயின் நாட்டின் மேம்பாலத்தில் டேங்கர் வாகனத்துடன் இடம்பெற்ற சண்டை காட்சியும், விமானத்தில் படமாக்கப்பட்ட கிளைமாக்ஸ் காட்சியும் ஆக்ஷன் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. சண்டை காட்சிகளில் ஆக்ஷன் மட்டுமல்லாமல் கூடவே நகைச்சுவையும் கலந்து இருந்ததால் புது ரசிகர்களை இந்த சீரிஸால் உருவாக்க முடிந்தது. உண்மையில் திரையுலக வாழ்க்கையில் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்திற்கு பின்னர் தான் ஹாலிவுட்டில் அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றார் டுவைன் ஜான்சன். தற்போது உலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் முதலிடம் டுவைன் ஜான்சனுக்கு தான். ஹாலிவுட்டில் அனைத்து விதமான படங்களிலும் அவர் கிட்டத்தட்ட நடித்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். உருவத்தில் மலை போல் உயர்ந்து நிற்கும் ராக்கை ஹாலிவுட்டில் காமெடி எல்லாம் செய்ய வைத்து விட்டார்கள் அங்குள்ள இயக்குநர்கள். குத்துச்சண்டை போட்டிகளில் கொடூரமாக இருக்கும் ராக்கா இப்போது ஹாலிவுட் படங்களில் குழந்தைகளுடன் காமெடி செய்கிறார் என்று ரசிகர்களே ஆச்சரியமடைந்தனர். மக்களிடம் அவ்வளவு நெருக்கமாகிவிட்டார் ராக். 2016ஆம் ஆண்டு உலகின் கவர்ச்சிகரமான ஆணாக தேர்வு செய்யப்பட்டார் டுவைன் ஜான்சன். வாய்ப்பை தேடி போகும்போது அதன் கதவை தட்டாதீங்க, எட்டி உதச்சி திறந்து அதனிடம் சிரிச்சுக்கிட்டே உங்களை அறிமுகம் செய்து கொங்க என்பதுதான் ராக்கின் வெற்றிக்கான அறிவுரை. மியாமி பல்கலைக்கழகத்தில் டுவைன் ஜான்சன் படித்துக் கொண்டிருந்த போது அவருடன் படித்த டான்சி கார்ஷியா என்கிற பெண்ணை சந்தித்தார். இந்த சந்திப்பு அவர்களிடையே காதலை மலரச் செய்தது. தனது மனதிற்கு நெருக்கமான டான்சி கார்ஷியாவை 1997ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி என்று திருமணம் செய்து கொண்டார் டுவைன் ஜான்சன். சிறப்பாக சென்று கொண்டிருந்த அவர்களின் திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 2007ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதியில் ஜான்சனும் கார்ஷியாவும் 10 ஆண்டு திருமண வாழ்க்கையை முறித்துக் கொள்வதாக அறிவித்தனர். தங்களது பிரிவு நட்பு ரீதியிலானது என்றும் மீதமுள்ள வாழ்க்கையை சிறந்த நண்பர்களாக ஒன்றாகவே கழிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தனது வெற்றியின் பலனை சமுதாயத்தில் இயலாதவர்களும் பெற வேண்டும் என்கிற எண்ணம் டுவைன் ஜான்சனுக்கு அதிக அளவில் இருந்தது. இந்த எண்ணமே அவரை சமுதாய பணிகளில் ஈடுபடச் செய்தது. 2006ஆம் ஆண்டு அவர் உருவாக்கிய தி டுவைன் ஜான்சன் ராக் ஃபவுண்டேஷன் ஆபத்தில் உள்ள மற்றும் உடல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்காக தொண்டு செய்தது. எந்த வயதானாலும் உடற்பயிற்சி செய்வதை மறக்காதவர், தனது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க அதிக மெனக்கெடுகிறார் ராக் டுவைன் ஜான்சன். அதேபோன்று அவர் சாப்பாட்டு பிரியரும் கூட. அவர் தினமும் உண்ணும் உணவுகளின் பட்டியலை பார்த்தால் நமக்கு புராண கதைகளில் சொல்லப்பட்ட கும்பகர்ணனின் நினைவுதான் வந்து செல்லும் என்பதை மறுக்க முடியாது. தினமும் 1 கிலோ மீன் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் டுவைன் ஜான்சன். அதுவும் காட் எனப்படும் மீன் வகை இவருக்கு மிகவும் பிடித்தமான அசைவ உணவு. காலை வேளையிலேயே மீனை விரும்பி சாப்பிடும் பழக்கம் கொண்டவர் டுவைன் ஜான்சன். மதிய வேளையில் வெள்ளை சாதம் சாப்பிடுவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார். குறைந்தது 6 கப் அரிசி சாதம் சாப்பிடுவார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. 4 கப் வேக வைத்த காய்கறிகள் தான் நண்பகல் மற்றும் மாலை இடைவேளைகளில் உணவு. காய்கறிகள் சாப்பிடுவதுதான் தனது உடல் ஆரோக்கியத்திற்கு பலம் சேர்ப்பதாக தெரிவிக்கிறார் டுவைன் ஜான்சன். மீன், வெள்ளை சாதம், காய்கறி இதை தாண்டி அவரின் மெனுவில் முக்கிய இடம் பிடித்திருப்பது முட்டை. ஒரு நாளில் குறைந்தது 1 டஜன் முட்டையாவது சாப்பிடுவார் டுவைன் ஜான்சன். இரவு தூங்க போவதற்கு முன் குறைந்தது 10 முட்டைகளை கொண்டு சமைக்கப்பட்ட ஆம்லெட்டுகள். இத்தோடு உணவு பட்டியல் நின்று விடவில்லை. இதற்கு மேலாக தனது தசைகளின் வளர்ச்சிக்காக உருளைக்கிழங்கு, கட்டுமஸ்தான உடலமைப்பை பாதுகாக்க அன்றாட உணவில் 1/4 கிலோ இறைச்சியாவது இருக்க வேண்டும் என்பது அவரது டயட்டீஷியன்கள் அவருக்கு வழங்கியுள்ள அறிவுரை. அதற்கு மேல் எனர்ஜி ட்ரிங்க்ஸும் கூட. இத்தனையும் சாப்பிட்டால் ராக்கின் உடல் காளை போன்று இல்லாமல் எப்படி இருக்கும்? காலை உணவே 1/4 கிலோ மீன் மற்றும் 2 முட்டைகள் தான் என்பது உதிரி தகவல். இப்படி உணவில் வெரைட்டியாக வெளுத்து வாங்கும் டுவைன் ஜான்சனுக்கு பெண் குழந்தைகள் என்றால் அலாதி பிரியம். தனது மனைவி கர்ப்பமாக இருந்தபோது டுவைன் ஜான்சன் ட்விட்டரில் பதிவு செய்த வரிகள் மிகவும் முக்கியமானவை. எனது மனைவி மிகவும் வலிமையானவள். எனக்கு மீண்டும் ஒரு வலிமையான பெண் தேவைப்படுகிறார். நிச்சயம் இந்த குழந்தையும் பெண் குழந்தைதான். எனக்கு பெண் குழந்தைதான் பிறக்க வேண்டும் என தனது விருப்பத்தை பதிவிட்டிருந்தார் டுவைன் ஜான்சன். ஆண்களை விட பெண்களே மனதால் வலிமையானவர்கள் என்பது டுவைன் ஜான்சனின் நம்பிக்கை. அவரது நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் அவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கின்றன. வெற்றிங்கிறது பெருமை பற்றியது இல்ல, அது சீரான உழைப்பை பற்றியது. சீரான கடின உழைப்பே வெற்றியை பெற்று தரும். பெருமையும் அது கூடவே வரும் என்ற டுவைன் ஜான்சனின் நம்பிக்கை மொழிகளே அவரின் வாழ்க்கையை செதுக்கி இருக்கின்றன என்பதே நிதர்சனம். யார் வெறுக்கிறார்கள், யார் நேசிக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. நமது பணியை செய்வோம், அதற்காக உழைப்போம். வெற்றி நிச்சயம் என்பதே ராக் டுவைன் ஜான்சன் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கும் பாடம்.